பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்க வந்துள்ள இறை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தாழ்ச்சியே தலையாய புண்ணியங்களில் முதலாவது. இறையருளை பெற்றுக்கொள்ள தாழ்ச்சியை நமதாக்கிக் கொள்ளுவோம். நமது வாழ்வில் பணிவு, தாழ்ச்சி, தன்னடக்கம் போன்ற இயேசுவின் விழுமியங்களை நாம் கடைபிடிக்கும் போது கடவுள் முன்பாக நாம் உயர்த்தப்படுகிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இந்த புண்ணியத்தை நாம் நமதாக்கும் பொழுது நம் உள்ளத்தில் தற்பெருமை இருக்காது, இருமாப்பு இருக்காது. கடவுளின் மகன் என்ற நிலையை விட்டுவிட்டு நமது மீட்புக்காக தன்னையே கையளித்த இயேசுவின் உள்ளத்தை போன்று நமது உள்ளமும் மாறும். நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே தாழ்த்தியதால் நம் அன்னை மரியா இன்று பாரெல்லாம் போற்றும் கடவுளின் தாயாக பெருமையுடன் விளங்குகிறாள். தாழ்ச்சி நம் உள்ளத்தை முழுவதுமாக நிரப்புகின்ற பொழுது நாமும் எத்தகைய கைமாறும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவக்கூடியவர்களாக, நமக்கு அடுத்திருப்பவரை துன்பத்திலிருந்து தூக்கி விடுபவர்களாக மாறுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் பிறரை விட நம்மை முன்னிலைப்படுத்தாமல் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கிணங்க வாழ்வோம். இயேசுவை போன்று அனைவர் வாழ்விலும் மூலைக்கல்லாக மாறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 17 முதல் 18, 20 மற்றும் 28 முதல் 29 வரை உள்ள இறை வார்த்தைகள். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும்.
ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68. ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். நேர்மையாளரே மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயரா. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். இரண்டாம் வாசகம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, 18 முதல் 19 மற்றும் 22 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான
சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரல் என்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 14, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்தளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும்
பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 22ஆம் ஞாயிறை அன்னையாம் திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக தாழ்ச்சியுடையோர் கடவுளால் உயர்த்தப்படுவார்கள் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் இன்று சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சென்ற வாரம் இறைவார்த்தை வழியாக ஒடுக்கமான வாயில் வழியாக பாடுபட்டு விண்ணரசில் நுழைய அழைப்பு விடுத்த இறைவன் இன்றைய இறைவார்த்தை வழியாக விண்ணரசின் திருவிருந்தில் பங்கேற்க முதலிடத்தை தேடாமல் நாம் தாழ்ச்சியான ஒரு மனதோடு இறுதியான இடத்தை தேடுவதற்கு நம் ஆண்டவர் இயேசு நம்மை பணிக்கின்றார். தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய உலகில் நாம் ஒவ்வொருவரும் பலரும் ஆணவம் மிக்கவர்களாக நாம் இருக்கிறோம். தான் தோன்றித்தனமாக நாம் வாழ்கின்றோம். இருமாப்பு மிக்கவர்களாக, கர்வம் மிக்கவர்களாக நாம் இருக்கின்றோம். அதிகமாக நம்முடைய குடும்பத்திலும் சரி, இந்த சமூகத்திலும் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய குடும்பத்திலே நாம் பார்த்தோம் என்றால், கணவன் அதிகமாக நாம் சம்பாதித்தால் அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய மனைவி பிள்ளைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அடக்கி ஆள வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றார். இன்னொரு புறத்திலே தன்னுடைய மனைவியானவள் அதிகமாக சீதனம் கொண்டு வந்து விட்டால் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். இன்னொரு புறத்திலே தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தோம் என்றால் நல்ல உடல் பருவமும் எதிர்கால நம்பிக்கையும் அவர்கள் கொண்டிருந்தால் பெற்றோரை அவர்கள் என்ன செய்வதில்லை? அன்பு செய்வதில்லை, தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை. இப்படி நம்முடைய இந்த சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது, நாம் தாழ்ச்சி மிக்க கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் தாழ்ச்சி மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அங்கே 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். தாழ்ச்சி ஒன்று சொல்லப்படுகிறது, அதாவது அது ஹியூமிலிட்டி. இன்னொன்று அங்கே தாழ்த்தப்படுதல், ஹியூமிலியேஷன் என்று பார்க்கிறோம். 2ம் நாம் வேற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டும். அதாவது தாழ்ச்சி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது நம்மை சார்ந்தது, தன்னை சார்ந்தது. அது நாமவே நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்றோம். அது கொஞ்சம் வலி அதிகம். எல்லாமே செய்துவிட்டு நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, பயனற்ற ஊழியர்கள் என்று ஆண்டவருடைய பார்வையிலே நாம் சொல்லுகின்றோம். எனவே நமக்கு நாமே நாம் செய்து கொள்வது, எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டு நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்வது, இது பெருமை அடித்துக் கொள்வது அல்ல, இது தாழ்ச்சி. இன்னொன்று தாழ்த்தப்படுதல், அதாவது ஹியூமிலியேஷன். இது
வெளியிலிருந்து வருவது. இது நாம் என்ன செய்வது? அவமானப்படுத்தப்படுவது, அடுத்தவரால் செய்யப்படக்கூடியது. இது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். எனவே இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு. நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதாவது உணர்விலும் ஆன்மீகத்திலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் மட்டும்தான் தாழ்ச்சி கொண்டவர்களாக வாழ முடியும் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு சொல்லுகிறது. மற்றவர்கள் யாருமே தாழ்ச்சி உடையவர்களாக வாழ முடியாது. அதாவது உணர்விலும் ஆன்மீகத்திலும் நல்ல பக்குவப்பட்டவர்கள் மட்டும்தான் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சி உள்ளவர்கள் கீழ்கண்ட நன்மைகள் அவர்களை வந்தடைகின்றன. எந்தெந்த நன்மைகள் நமக்கு வந்தடைகின்றன? ஒன்று, அவர்கள் கடவுளால் உயர்த்தப்படுகிறார்கள். யாரெல்லாம் தாழ்ச்சியோடு வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளால் உயர்த்தப்படுகிறார்கள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது யாக்கோபு எழுதிய தன்னுடைய மடலிலே 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுகிறது. நாம் நற்செய்தி நூலிலே பரிசேயரும் வரி தண்டுபவரும் கடவுள் முன்னால் அங்கே சொல்லுகிறார்கள். பரிசேயர் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் நான் செய்து வருகிறேன், நான் கடைபிடிக்கிறேன் என்று அவன் தன்னை மார்தட்டி கொள்கிறான் கடவுள் முன்னிலையிலே. ஆனால் வரி தண்டுபவர் என்ன சொல்லுகிறார்? நான் பாவி, நான் உம்மை ஏறெடுத்து கூட பார்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று அங்கே சொல்லுகிறான். கடவுள் முன்னிலையிலே யார் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்? வரி தண்டுபவர். கடவுள் அந்த வரி தண்டுபவரை அவர் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவே ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இதற்கு அழகான எடுத்துக்காட்டு இந்த வரி தண்டுபவர். அவர் ஆண்டவர் முன்னிலையிலே ஏற்புடையவராக மாறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே யாரெல்லாம் கடவுள் முன்னிலையிலே தாழ்த்தி கொள்ளுகிறாரோ அவர் உயர்த்துகிறார். இதற்கு சரியான இன்னொரு உதாரணம் நம்முடைய அன்னை மரியாள். நீதிமொழிகள் நூல் 29ஆம் அதிகாரம் 23 இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும். பாருங்க, இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும். எனவே கடவுளால் முன்னிலையில் யாரெல்லாம் தாழ்ச்சி கொள்கிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு கொடை. இரண்டாவது, கடவுள் முன்னிலையிலே தாழ்ச்சி உடையவர்களாக இருக்கின்றவர்கள் கடவுளுடைய மறைபொருள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இது நமக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. எளியோருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அகந்தையும் ஆணவமும் மிக்கவர்கள் கடவுள் வெளிப்படுத்துவதில்லை. நமக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சிறு பிள்ளைகளைப் போல் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், ஞானிகளுக்கு விவேகம் உள்ளவர்களுக்கு நீர் மறைத்து இந்த குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர், இதுதான் உம்முடைய திருவிழம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவர் ஞானிகளுக்கும் விவேகம் உள்ளவர்களுக்கும் அவற்றையெல்லாம் மறைத்து இந்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த குழந்தைகள் அவர் எப்படிப்பட்டவர்கள்? கடவுள் முன்னிலையிலே தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள். அவர்கள் இளகிய உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய மறைபொருள் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது? இந்த எளிய உள்ளம் கொண்டவர்கள், தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்கள் தான் இந்த கடவுள் தங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த கடவுளுடைய உள்ளம் வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் நிறைய இடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்? இந்த எளிய உள்ளம் கொண்டவர்களுக்கு தான் வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது, இந்த தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்கள் யாருமே வீழ்ந்து விடுவதில்லை. தங்களுடைய பலவீனங்களையும் இயலாமையும் உணர்ந்து கொண்டவர்கள் அவர்களை யாரும் வீழ்த்தி விடுவதில்லை. பிறரோடு சண்டையிட்டு
தங்களது மகிழ்ச்சியை தொலைப்பதில்லை. யாரெல்லாம் சாதாரண உள்ளம் கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? யாரும் மல்லுக்கு போவதில்லை, சண்டைக்கு போவதில்லை. எனவே அவர்கள் வாழ்க்கையில் வீழ்ந்து விடுவதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். அமைதியாக இருந்து வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வாழ்க்கையிலே அவர்கள் தடம் பதிக்கிறார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் வீழ்ந்து விடுவதில்லை. அதற்கு அழகான எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாடிலே அந்த நம்முடைய தாவீது கோலியாத் பாருங்க. அவர் அலட்டி கொள்ளவில்லை. கடவுளுடைய துணையை நம்பி தாழ்ச்சியோடு எளிய உள்ளத்தோடு அவர் கோலியாத்தை அங்கே சந்திக்கிறார். ஆண்டவர் அவரை உயர்த்துவதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே யாரெல்லாம் தாழ்ச்சியோடு செயல்படுகிறார்களோ ஆண்டவர் அவர்களை உயர்த்துவதை பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆணவத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவதில்லை. இதைத்தான் நம் ஓஷோ தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். ஆர்ட் ஆஃப் டையிங் என்ற புத்தகத்திலே அவர் அழகாக எழுதுகின்றார். அதாவது அந்த புத்தகத்திலே அவர் எப்படி எழுதுகிறார் என்றால், அந்த ஆர்ட் ஆஃப் டையிங் என்ற புத்தகத்திலே யாரெல்லாம் ஆணவத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடவுளை அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று ஓஷோ தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். ஆர்ட் ஆஃப் டையிங் என்ற புத்தகத்திலே. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஆணவத்தோடு செயல்படுகிறோமா, இல்லை என்றால் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? அதற்கு எடுத்துக்காட்டு பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரத்தை அவன் எதற்காக கட்டுகிறார்கள்? ஆணவத்தோடு, கடவுளை மிஞ்ச வேண்டும், நாம் விண்ணகத்தை நாம் எட்ட வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் அங்கிருந்து அழிந்து விடுகிறார்கள். கடவுள் அங்கே இருந்து மக்களை பிரித்து விடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் விவிலியத்தில் நாம் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்ச்சியோடு செயல்பட வேண்டும். மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கதையை சொல்லுகிறார், தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று. எப்படி என்றால், ஒரு ஆற்றிலே ஒரு பாலம். இப்போதான் பெரிய காங்கிரீட் பாலெல்லாம் போட்டிருப்பாங்க. பழைய காலத்திலெல்லாம் மரத்தை தான் பாலமாக போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஆற்றின் குறுக்கே 2 மரத்துண்டுகள் போட்டு இருக்கிறார்கள். அந்த மரத்தின் வழியாகத்தான் நாம் ஆற்றின் மறுகரைக்கு செல்ல வேண்டும். அப்போ அந்த குறுகிய அந்த பாலம், அதில் 2 ஆடுகள் நடந்து வருகின்றன. அப்போ அந்த மரத்தின் வழியாக 2 பக்கம் இருந்தும் அங்கேருந்து ஒரு ஆடு வருகிறது, அந்த பக்கம் ஒரு ஆடு வருகிறது. அப்போ 2 மலை ஆடுகள் நடந்து வருகிறது. விலகி செல்வதற்கு வழி இல்லை. அந்த ஆடுகள் பின்புறமாக நடந்து சென்றால் கூட அந்த ஆற்றிலே விழுந்துவிடும். அப்போ ஒரே நேரத்தில் 2 ஆடுகளும் கடந்து செல்ல முடியாது, பின்னோக்கி நடந்து செல்ல முடியாது. முட்டி மோதி கொண்டால் 2 ஆடுகளும் ஆற்றில் தான் விழ வேண்டும். இப்பொழுது என்ன செய்வது? 2 ஆடுகளும் கடந்து செல்ல முடியாது, பின்னோக்கி நடந்து செல்ல முடியாது. முட்டி மோதி கொண்டால் 2 ஆடுகளும் ஆற்றில் தான் விழ வேண்டும். இப்பொழுது இந்த ஆடுகள் என்ன செய்கிறது? ஒரு ஆடு அதில் படுத்து கொள்கிறது, இன்னொரு ஆடு அந்த ஆற்றின் மேல் கடந்து அங்கே செல்கிறது, அடுத்த ஆடும் கடந்து செல்கிறது. இதுதான் தாழ்ச்சி. எங்கே தாழ்ச்சி இருக்கிறதோ அங்கே வழிகள் பிறக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சி என்பது அது ஒரு நிகழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியின் வாழ்வினுடைய திறவுகோல் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தாழ்ச்சியோடு நாம் நடப்போம். தாழ்ச்சியோடு நடக்கின்ற பொழுது இறைவன் நம்மை உணர்த்துவார் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுள்ளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. கனிவும் மனத்தாழ்மையும் உடையவரே எம் இறைவா, உம் திரு அவையை செம்மையான பாதையில் வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் இறைமக்கள் அனைவரும் கனிவு, தாழ்ச்சி ஆகிய உயரிய பண்புகளை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களும் உலகத் தலைவர்களும் இருமாப்பும் அகந்தையும் கொண்டோராய் வாழாமல் பணிவும் தன்னடக்கமும் கொண்டு மக்கள் நல்வாழ்வு அடைய தங்களையே அர்ப்பணித்து தம் கடமைகளை உணர்ந்து பொறுப்புடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீடிய சாந்தமும் பொறுமையும் நிறைந்தவரே எம் இறைவா, எமது இளைய சமுதாயம் பல வேளைகளில் தங்களது பிடிவாத குணத்தினால் தடுமாற்றங்களை சந்திக்கின்றார்கள். அவர்கள் மனதை மாசுபடுத்தும் கீழ்ப்படியாமை, இருமாப்பு, பிடிவாதம் போன்ற கரைகளிலிருந்து விடுபட்டு வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயர்ந்தோர் தாழ்த்தப்படுவர், தாழ்ந்தோர் உயர்த்தப்படுவர் என்ற உமது திருமகனின் வார்த்தைக்கேற்ப எங்கள் குடும்பத்தில், அன்பியங்களில், பங்கில் மற்றும் சமுதாயத்தில் நலிவுற்ற மக்களை கைதூக்கிவிடும் மற்றும் பிறரை முன்னிறுத்தும் மக்களாக வாழ்ந்திட வரந்தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, எங்களிடையே நிலவுகின்ற ஏற்ற தாழ்வுகள் அனைத்தையும் மறந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரான திருச்சபையாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய விதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீ. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீ. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்த வாழ்வு தர்மப்பத்தையும் மேற்பளிக்கும் கண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையே நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி,
இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி தந்திடும். எங்களுக்கு அமைதி தந்திடும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.